Shalom to all of you. கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு ஆளை ஒரு இடத்துல இருந்து வழியால் அனுப்புவதற்கு கடைசியா ஒரு பாம்பு ஒரு தனக்கு ஊழியம் செய்யும் ஒரு அசுத்தாவி ஒரு குரூப் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இயேசுவா வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு இதே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு ஆல்மோஸ்ட் 98-99% சபையிலே இருக்கிறவர்களுக்கு இன்னும் அங்க படை இல்லை. No. ஆகையினாலே எதற்கு எடுத்தாலும் ஜபம் தான். எந்த பிரச்சனையாயும் இருக்கட்டும், ஆவிகளோடு நமக்கு நாளாந்தம் நேரத்துக்கு நேரம் யுத்தம் இருக்கிறது என்பது இன்னும் உதிக்க இல்லை. காது இல்லாதவர்கள், கண்கள் இல்லாதவர்கள் இப்படியான யுத்தம் இருக்கான்னு உணர முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலும் உலகெங்கும் 98% உணர்வு இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், சரீரம் இல்லாத ஆட்கள், bodiless persons, குடும்பங்களோடு தனிப்பட்டவர்களோடு எந்த வேளையிலும் மயக்க, வஞ்சிக்க, தாக்க பலவிதமான ஆவிகள் வேலை செய்து கொண்டிருக்குது. இப்பொழுதும் நான் இதை பேசும் நேரம் பலருக்கு இதை கேட்கிறவர்களுக்கு கேட்க முடியாதபடி செய்யும் ஆவிகள் உண்டு, குழப்பம் ஆகியவர்கள் உண்டு. இந்த நேரத்திலே தலையடியை கொண்டு வரும் ஆவிகள் உண்டு. இவை வண்ணத்து பூச்சி அல்ல. இயேசுவா
காலை தொடக்கம் மாலை வரை வண்ணத்து பூச்சி கலக்கவில்லை. ஓட்டற பூச்சி கலக்கவில்லை. இவைகள் நிஜமானது. அநேக போதகர்களுக்கு இது பூச்சாண்டி. அவர்களுக்குள்ளே கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள பாஸ்டர்ஸ் அவர்களுக்குள்ளே கரையான் புத்து மாதிரி குடிகொண்டிருக்கிறதுனால் இதை பற்றி அவர்களுக்கு கவலைப்பட விடாது. இது முதல்ல தெரிய வந்தியது. இந்த எபேசியர் ஆறாம் அதிகாரம் 10 கடைசியாக நான் சொல்வது என்னவென்றால், யாவைக்குள்ளாக அவருடைய பெரிதான வல்லமையில் பலப்பட்டிருங்கள். பெண்ணுகளுக்கோ இது பேய்களை பற்றி தானே தடைகளை கொண்டு வர பாப்பான். Daddy, we cover everything by the blood of Yeshua. நீங்கள் பிசாசின் வல்லமையில் பிசாசின் எல்லாவித தந்திரமான உபாயங்களை எதிர்த்து நிற்க கூடியவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய முழு முழு போராயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களது போராட்டம் மனிதருக்கு மட்டுமே எதிரானது அல்ல, அது ஆளுநர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இந்த இருள் உலகில் ஆட்சி செய்யும் வல்லமைகளுக்கும் எதிரானதுமாயிருக்கிறது. இருள் உலகில் ஆட்சி செய்யும் வல்லமைகளுக்கும் வானமண்டலங்களில் உள்ள தீய அசுத்தாவிகளின் சேனைகளுக்கும் எதிராயிருக்கிறது. அநேகம் பேர் இந்த வெளிச்சம் கிடைக்காததனாலே கலைகளுக்கு நிச்சயமாக இல்லை இந்த வெளிச்சம். அவர்கள் எல்லாம் பார்ப்பதை மாமிச பிரகாரமாக. அண்மையிலே ஒரு மனுஷன்
குடும்பம் இருக்கத்தக்கதாக கூடாத வார்த்தைகளை சபையின் நடுவில் பேசின எல்லாம் சிலர் என்னிடம் வந்து சொன்னார், மாமிசம் மாமிசம் வேறொன்றுமே இல்லை, மாமிசம் எல்லாம் பேண்டு சொல்லாது மாமிசம். ஆனால் தகுந்தபடி பகுத்தறியாவிட்டால் நாங்கள் வெல்ல முடியாது. மாமிசம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும். பிசாசை சிலுவையிலே அறைய முடியாது, அது ஆவி. சில பிசாசு பிடித்த அலங்கழிக்கிறவர்களை கத்தோலிக்க கூட்டத்திலே கட்டி வைத்த அடிப்பார்கள். இப்ப என்னமோ தெரியாது. ஆவியை அடிக்கலுமா? மாமிசத்தை துரத்த முடியாது. சரியாக பகுத்தறியாவிட்டால் ஏன் இவன் சொல்லு கேட்கிறான்? இல்ல, அடிச்சு ரத்தம் வந்தாலும் கேட்க மாட்டான் இந்த பிள்ளை. அப்படியானால் அநேகமாக ஆவியோடு அசுத்த ஆவியோடு நீ டீல் பண்றாய். அந்த படியனுக்குள்ள கற்பத்திலே போந்திருக்கலாம். தாய் தகப்பன் பாவத்தினாலே சாபங்களினாலே எந்த பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கலாம். சோ நான் என்ன சொல்லுகிறேன், இயேசுவா அழைத்த இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையிலே, ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படியாய் நாளாந்தம் வாழ வேண்டும் என்று மத்தியாகு 5ஆம் அதிகாரம் தொடக்கம் 7 முடியும் வரை நல்லொரு பிரசங்கம், டீச்சிங் இயேசுவாவினால். ஆனால் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசுவாவுக்காக வாழ நீ ஒப்பு கொடுத்த நாளிலே பாதாளம் உனக்கு விரோதமாக எழுமே நிற்கும். அவருக்கு ஊழியம் செய்ய விடாது, அவருடைய ராஜ்யத்தை வேலையை செய்ய விடாது. ஒரு தாய் இப்பொழுது எங்களோடு இல்லை, கீழே விழுந்து வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற கதிரையாக தூரமாக விழுந்து முதல் கதையில இவளை ஊழியம் செய்ய விட மாட்டேன், ராஜ்யத்தை கட்ட விட மாட்டேன். காரியங்கள் இப்படி இருந்து சபையில 100 பேர் இருந்தால் 98 பேருக்கு இந்த அறிவு இல்லை. தாங்கள் எதோடு போராடுகிறார்கள் தெரியாது. So they are losers. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள். எதிரி தெரியாட்டி எப்படி ஜெயம் கொள்வது? இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலக வாழ்க்கையின் அதிபதி பிசாசு. இயேசுவா அதை சொன்னார். யோகானன் 12:31, 14:30, 16, 11.
உனக்கு அந்த அறிவு இருக்கா? எதுக்கு அடுத்தாலும் பே என்று சொல்றது பிழை, எல்லாம் மாமிசம் என்று சொல்றது பிழை. பகுத்தறிய வேணும். இது என்ன? இது இயேசுவின் ஊழியத்தை பின்பற்றினால் அவரது சொற்களை அநேக காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். லூக்கா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40-41 நோய்கள் குணமாக அநேகர் இயேசுவை அந்த மாலை நேரத்தில் வந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவர் மேலும் அவர் கரங்களை வைத்ததும் எழுதப்பட்டபடி அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் பிசாசுகள் வெளியே போனது. கத்திக்கொண்டு பெரிய சத்தமிட்டு பல நோய்களுக்கு பின்னாலே அந்த ஆவிகள் அந்த நோய் குணமாகாத படிக்க அதுக்கு கட்டுகளாக மறைந்திருக்கிறது. அன்றைக்கு நான் சொன்னேன், ஒரு வழக்கமில்லாத பிள்ளையை தாய் வைத்திருந்து எல்லா இடத்தையும் கொண்டு போய் இன்னும் சரியான அப்ப அவளுடைய கற்பத்தில் இருக்கும் ஆவிகளை நான் வெளியே கூப்பிட்டது. அது வரமாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த பிள்ளை குணமடைய விட மாட்டோம். So we should know what we are dealing with. குறியது என்று பார்க்க வேணும். அல்லாவிட்டால் எங்களுக்கு தோல்வி. இந்த ஆவிக்குரிய ஜெபியம், ராஜ்யத்தின் ஜெபியம், போராட்டம் அவன் முடியும் பொழுது அதான் பவுல் சொன்னது, நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டே என் ஓட்டத்தை முடித்தேன். மாமிசத்தின் செயல்கள் ஐந்து 19 அது வெளியரங்கமாக இருக்கிறது. வெளியாதை காணக்கூடிய விதமாக அவைகள் முறைகேடான பாலியல் உறவு, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், சொர்வ வணக்கம், பிள்ளை சூனியம், மந்திரவாதம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள் எல்லாம் பன்மையில் சொல்லப்பட்டிருக்க. பார்த்தீங்களா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள்,
கொலைகள், வரிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, மோட்சத்துக்கு போவதில்லை என்று எழுதவில்லை. அது கிறிஸ்தவத்தின் வஞ்சிப்பின் பைத்தியம். தேவனுடைய ராஜ்யம் எருசலேமிலே வகு சேகரத்தில் நிலைநாட்டப்பட இருக்குது. அதை சுதந்தரிப்பதில்லை. முன்னே நான் சொன்னது போல எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வெளிச்சம் அடைந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விடுதலை அடைந்தேன் என்று சொல்றார்கள். என்னத்தோட போராடுறாய் என்று நாளாந்தம் உனக்கு தெரியாவிட்டால் மாமிசம் எது, பிசாசு எது, உனக்கு படி தோல்வி. Because it's a war. நீ உனக்கு மாமிசம் மட்டும் யோசிக்கலாம். எனக்கு கோபம் வருது, அப்படி இப்படி, அது எனக்கு எழுதில்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் வருவதில்லை. தேவன் விருப்பத்தை கொடுக்கிறவர். அவருடைய ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு விருப்பமும் செய்கையும். அதுக்கு எதிர்மாறாக அசுத்தாவிகள் வேலை செய்யும். அப்ப இத ஜெயங்கொள்ளவிட்டால் படுதோல்வி. 7 சபைகளுக்கு யேசுவா எழுதும் நேரம் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அப்படித்தான் எழுதியிருக்கிறார். பிசாசுகளை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை சிலுவையிலே அறைந்து இந்த உலக வாழ்க்கையில் பிடிபடாமல் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாமல் இந்த உலகத்தார் பேசுகிறபடி பேசி உடுத்தி சட்டை போட்டு உலகத்தை பின்பற்றார். இந்த 3 பேருக்கு ஜெயிக்க வேண்டியது. அசுத்தாவிகள் போராடி கொண்டே இருக்கும். குடும்பத்திலே, வேலை செய்யும் இடத்திலே, எங்கும் உனக்கு ஒரு பிழையான ஆலோசனையை கொடுக்க. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னவர்கள் தேவனையும் அவர் மகனையும் அறியாதவர்கள், சபையை விட்டு விலகினவர்கள், ஏற்கனவே கேட்ட வார்த்தைகள் அதுதான் சரி, இப்பொழுது பிழை. இவர் என்ன இப்ப சதையை சாப்பிடட்டாம், ரத்தத்தை குடிக்கட்டாம், இது சரி வராது. அவரோடு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி போன சுவிசேஷர்கள் விலகி போனார்கள். இப்படி நடக்குதா? நிறைய நடக்குது.
இப்படியா போய் இவர்கள் முன்னேற முடியாமல் ஆழமாய் படிக்க தெரியாதனால வஞ்சி பண்ணு சொல்லி அவர்கள் மாதிரி மோசே சொன்னான், ரத்தத்தோடு சாப்பிடாது. சதை சாப்பிடும் பொழுது ரத்தம், இவர் சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கட்டாம். இது யாருமே ஏற்றுக்கொள்வானா? இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வெளியிலே போய் பல குடும்பங்களுக்கு பயங்கரமாக வஞ்சிப்பை குழைச்சு கொடுத்து மந்திரவாத ஜபங்கள் பண்ணிக்கொண்டு தெரிகிறார்கள். இவர்களுக்கு வேலையே அதான், மாயமாலமும் பொய்யும் மந்திரவாதமும். இவர்களிடத்திலே உண்மை இல்லை. யாருக்கு கீழே இருந்து விலகி போனார்களோ அவர்கள்ட்ட கேட்டு பார்த்தால் தெரியும் என்னத்துக்கு போனார்கள். இவர்களின் வாழ்க்கையிலே பொய் மாயமாலும் வெளியரங்கமாய் காணப்பட்டதோ வடிவ தெரியும். பலவிதமான கண்ணுக்கு தெரியாத ஆட்கள், எதிரிகள், பிசாசு அனுப்பும் அவனுடைய ஊழியர்கள். முதல்ல நான் என்ன காரியத்தோடு போராடுகிறேன்? மாமிசமா பிசாசுகளா? பிசாசு கண்டுபிடிச்சிட்டாய். எந்த பிசாசு? பல பிசாசுகள் உண்டு. டைரக்ட் ஒரு மனுஷியில இருந்து பிசாசுகளை துரத்த துரத்து கொண்டு ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டார். மற்ற மற்ற ஆவிகளையும் பேர் சொல்லி கூப்பிட்டார். ஆனால் ஒரு இந்த ஆவி வெளியே போக மாட்டேன். இவர் பேர் சொல்லி கூப்பிட அது சொன்னது அது என் பேர் அல்ல. அதை பற்றி பிரச்சனை இல்லை. இயேசுவின் பேரில் நீ போகத்தான் வேண்டும். அது மறுபடியும் சொல்லிச்சாம். நான் போறேன் அந்த அதிகார பெயரில். நீ சொன்ன பெயர் என்னுடையதுதான். பேய்களுக்கு பேருண்டு, அசுத்தாவிகளுக்கு பேருண்டு, அது உயர்ந்த தேவனுக்கு பேருண்டு யெகோவா. அவர் மகனுக்கு பேருண்டு யெஷுவா. பரிசுத்தாவி என்கிற தலைப்பு பெயர், அதை தெய்வமாக்கி மூன்றாம் ஆளாக்கி இவர்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று ஆதி கிறிஸ்தவர்கள் சொன்னபடியால் அந்த தலைப்பு பெயரில் எது வந்து பூந்து கொள்ளும்? தேவன் பரிசுத்தர், அவர் தன்மை ஆவி. பரிசுத்தாவி என்று 3 இடங்களில் கூறப்படுகிறது அதி உயர்ந்த தேவனை. 11:51
51:11 அதுவே இந்த தேவனே குறிக்கிறது. ஒரு யாரையும் அல்ல. அது எந்த தேவனுக்கு பேருண்டு? யெகோவா. மகனுக்கு பேருண்டு யெஷுவா. அசுத்தாவிகள் எல்லாத்துக்கும் பேருண்டு. ஒவ்வொன்றுக்கும் யெஷுவா. ஒரு மனுஷன் இருந்து பிசாசுகளை துரத்தும் நேரம் அவருக்கு தெரியும். எங்களுக்கு அறிவுக்காக உன் பேர் என்ன என்று கேட்டார். லேகியோன். அநேக பேர் நாங்கள் அந்த கதைச்சு கொண்டிருந்த ஆவி யெஷுவாவிட்ட சொன்னது, நாங்கள் அநேக பேர் என்று ஒரு ஆவி சொன்னது லேகியோன். நீ எவ்வளவு நாளும் அவருடைய ஆடுகளில் ஒன்றென்று நீ ஜீவிக்கலாம். எந்த சபை என்ற கூட்டத்திலும் இருக்கலாம். 25 அதிகாரம் ஒரு நாளிலே வாசிக்கலாம். யாரோடு போராடுகிறாய் என்று தெரியாவிட்டால் உனக்கு தோல்வி. நல்ல போராட்டத்தை போராடினேன் பவுல் சொன்னான். காலை எழுந்தது முடியும் வரை யுத்தம் உண்டு. இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். சில ஆவிகள் தெரிந்தது. பொய்யின் ஆவி. அது பொய் பேசி பழகிறவர்கள். ஆரம்பத்திலே சின்ன சின்ன பொய்யா அந்த ஆவி வந்து தங்கிவிடும். எங்கே? அவர்கள் நாக்கிலே. அதுக்கு பிறகு அவர்கள் பொய் பேசுவது இருதயத்திலே படாது. அது பொய்யன்றே படாது. நாக்கிலே பொய்யனாவி. முதலாம் ராஜாக்கள் 22 இது ஒரு சம்பவம் நடக்குது. ராஜா சொல்றேன்.
கொஞ்சம் வாசிக்க ஒன்றுமில்லாத முதலாம் ராஜாக்கள் 22:2 மூன்றாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஜெகோஷாபத் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கிளையாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜா இப்ப சீரியா இருக்குது, அதனுடைய ராஜா அசாட், சீரியா நாடு வடக்கு பக்கமாக இஸ்ரேலுக்கு. The Prime Minister is Assad. Damascus தலைப்பட்டணம். ஏசாயா 17:1 டமாஸ்கஸ் வரும் நாட்களில் குடியிருப்பு இல்லாமல் போகும். பாழான மண்ணாடு, யோசபாத்தை நோக்கி இந்த இஸ்ரவேல் ராஜா ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட வருவீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவே, நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய. என்ன விதமான ஒரு இணைப்பு! யோசபாத் முட்டாள்தனம். இது ரூத் சொன்ன மாதிரி இல்லை இருக்குது. உம்முடைய ஜனங்களே என்னுடைய ஜனம், நீ சாகிற இடத்தை நான் சாகுவேன், உம்முடைய தேவன் என் தேவன். ஐந்தாவது வார்த்தை, பெண் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, யாவையின் வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். அவரே யுத்தத்துக்கு கூப்பிடுறான். யோசுவாவுக்கு பயம் இருக்கு. அவன் தேவனோட நடக்கிற மனுஷன். ஓகே, அப்ப அவன் சொன்னான், எதுக்கு டேடிட்டோட கேட்போம், யாவையினோட கேட்போம், போகலாமா போகக்கூடாதா? அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, இவன் சத்தியான ஒரு கீழ்படியாத ராஜா, கள்ள தீர்க்கதரிசிகளும் இப்ப இருக்கிற மாதிரி இந்த நாட்கள்ல சபைகளிலே வழியே இருந்தார்கள். பேச சொன்னான். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் முன்பு, அதே மாதிரி கள்ள போதகர்களும் பாஸ்டர்ஸை வெறுப்பார்கள். நானூறு தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, கேன் ஐ கோ என்று, போகக்கூடாதா என்று அவர்களை கேட்டதுக்கு
அந்த 400 பேரும் நீர் போ எஜமான் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார் எதிரிகளை என்றார்கள். 400 பேரும் இவனுக்கு கீழே இருந்தவர்கள் இஸ்ரேலின் ராஜாக்கு கீழே. ஓகே, got the point? ஏதோ பேருக்கு இதை வாசிக்கவும் மாட்டார்கள். மண்டையெல்லாம் யோசனை எல்லாம் வேறெங்கேயோ. அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி யாவையின் இடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்லாவில் குமாரனாகிய மகனாகிய மெகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். மெகாயா என்ற தேவ மனுஷன் இருக்கிறான். அவனிட்டையும் ஒரு கேட்டு பார்ப்போமே. யோசுவாத் 400 பேர் ஒன்றை சொல்ல அவன் நம்பவில்லை. இன்றைக்கு பார்க்க வேணும். 400 பாசம் ஒன்றை சொன்னான், ஓடி போய் குதிச்சிருவாங்க அவங்களோட திட்டத்தில். மிகாயா என்ற ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். இஸ்ரேல் ராஜா அவனுக்கு இந்த ராஜாக்கு பொய் தைக்க தரிசிகளை வைச்சிருந்த இந்த ராஜாக்கு மிகாயோட விருப்பம் இல்லை. ஏன்னு பாப்பம். அவன் மிகாயா என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீக்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றால் இவன் வாய திறந்தா திடீர் படியீர் படா படா அழிவு போ. இஸ்ரேல் ராஜாக்கு விருப்பம் இல்லை. தீர்க்கதரிசனம் இப்படியாய் எனக்கு தீமையாய் சொல்லுவான். அவன் தேவன் சொல்றதானே சொல்லலாம், வேறு விதமா சொல்லலாமா? அதற்கு யோசபாத் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? அப்படி சொல்ல வேண்டாம். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு அவனுக்கு வேலை சொல்ல, இம்லாவின் மகனாகிய மிகாயா அவனை கெதியா வர சொல்லு என்றான். இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய இஸ்ரேல் யூதா ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. ஓகே, டிவைடட் கிங்டம். இஸ்ரேலின் ராஜா கெட்டவன், யூதாவின் ராஜா தேவனுக்கு பயந்தவன் யோசபாத். புறாக்கள் படையெடுத்து பாருங்க, யுத்தம் பண்ண நீ என்னோட வருவியா? யாவிட்ட கேட்க வேணும். ஏன் என்னிட 400 தீக்கு தரிசி இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போய் பாருங்கள், எதிரிகளை உங்கள் கையிலே யாவை கொடுத்தார் என்று சொல்லி இருக்கு. அப்படி என்றாலும் நாங்க இன்னொரு ஆளுக்கு கேட்போம். மிகையாவை கூப்பிட்டான். இவன் சொன்னான் அவன் எனக்கு நன்மையாக சொல்றதில்லை
எப்போதும் தீமைதான். இவன் சொன்னா படி சொல்ல வேணாம், கூப்பிட்டு கேட்போம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதா ராஜாவாகிய யோசபாத்து சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னே இருக்கும் விசாலத்திலே ராஜ உடுப்பு உடுத்திக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார். இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா. ஓகே, சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக they prophesied. Get the picture? உன் கற்பனையில் கேனாவின் மகனாகிய 11வது வார்த்தை, சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி சீரியரை அவர்களோடு மோதி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று யாவே சொல்லுகிறார் என்றான். அடுத்தவன் காக்கா படிக்கிறார்கள். சீரியா நாட்டோட மோத அதை காட்டுங்க. இஸ்ரேல் அந்த ஆரஞ்சு கலருக்கு நடுவில் சின்ன ஒரு கேரட் கிழங்கு மாதிரி இருக்கு, அதுதான் இஸ்ரேல். தேவன் தெரிவு செய்த நாடு. சீரியாட சைஸ பாருங்க. இன்னும் இருக்கிறது அசாடுங்கிற மனுஷன். அவன் ராஜா put ASSAD. அவன் தான் இப்பொழுது சீரியாவின் பிரைம் மினிஸ்டர். இஸ்ரேலோடு முரண்பாடு இன்று வரை. இவர்தான் சீரியாவின் பிரைம் மினிஸ்டர். ரஷ்யா போர் வீரர்கள் அங்க வந்து இருக்க, ஈரான் தேசத்திலே உள்ள குண்டுகள் செய்யும் உற்பத்தி அங்க இவன் அனுமதிக்கிறான். இஸ்ரேலுக்கு விரோதமாக இன்று வரை இருக்கும் பிரைம் மினிஸ்டர். ஓகே, இதுகள் கொஞ்சம் அறிந்து இருக்கப்படும். அப்பவே பிரச்சனை. 1 ராஜாக்கள் 22:12. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக சார்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி, அதாவது நீர் போம், யாவை உமக்கு வெற்றி கொடுப்பார். இஸ்ரேல் ராஜாக்கு சொன்னாங்க. 400 பேர். அடுத்தவன் சிதேக்கியா. கிளையாத்தில் உள்ள ராமத்துக்கு போகும், உமக்கு வாய்க்கும் வெற்றிகளையும். யாவே அதை ராஜாவின் கையிலே
ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பாருங்கோ, மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஒரே மனமாக ஒரே வார்த்தையாக தான் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தை அவர்கள் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லுவேன். இவருக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை? இவரை சொன்னது மிக அவை கூட்டி வேற சொல்லி இவர் போய் உளர்றார். இப்பத்தைய ஆக்கள் மாதிரி தேவையில்லாத பூந்தாரம். அவனை கூட்டிக் கொண்டு வர அனுப்பினா இஸ்ரேல் ராஜா வரட்டாம் என்று சொல்றதானே. மற்றவர்கள் எல்லாரும் இதை சொன்னார்கள். நீரும் அதையே மாறி சொல்லிடும். காக்கா பிடிக்கிறவர் பந்தம். அதற்கு மிகாயா, யாவை என்னிடத்தில் சொல்வதே சொல்லுவேன் என்று யாவையின் உயிரை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். போச் துரமான மறுபடி கூட்டி வர அனுப்பினார்கள். அவன் மிகாயா ராஜாவின் இடத்தில் வந்த பொழுது ராஜா அவனை பார்த்து, மிகாயா, நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா என்று கேட்டான். Now you will know why I am laughing. மிகாயா உடனே, you can go. கட்டாய் போன்னு சொல்லிவிட்டான். மன்றாக்களை மாதிரி எப்படித்தான் செய்வார்? கீழ்படியாம சாத்திரம் கேட்க போற மாதிரி சிலாக்கள் சிகதர்சி என்னப்பட்டாக்கள் போறது. 400 பேருட்ட நீ போகலாம். வரப்போகுது உண்மை. நீ போ. யார் சொன்னது? மிகாயா கூட்டி வந்தாங்களுக்கு அந்த அவனுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். அடைச்சா இவரை சொல்லிட்டார் போவேண்டு. யாவை அதை ராமத்தை ராஜாவின் கையில ஒப்பு கொடுப்பார் என்றார். இப்ப இஸ்ரேலின் ராஜா பாருங்க, அவனை பார்த்து, நீ யாவையின் பெயரிலே உண்மையே அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு எத்தனை தர நான் உன்னிட்ட சத்தியம் பண்ணி கேட்க வேண்டும். சொல்ல, உண்மையை தானே சொல்ல வேண்டும் என்று. அப்படியானால் நீர் போகலாம், போ என்று சொன்னது பொய் என்று இந்த ராஜாக்கு தெரியும். மகாதன் மாயமாதன் இந்த ராஜா அவன் போன்னு சொல்லிப்பட்டான். மற்றாக்களை போல இவன் சொல்றான், நீ உண்மையை தவிர வேறு என்னிடத்தை சொல்லாதபடிக்கு எத்தனை தடவை உன்னிடத்திலே சத்தியம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இஸ்ரேல் எல்லாரும் மெய்ப்பெண் இல்லாத
ஆடுகளை போல் மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது பேசுவது யார்? மெகாயா. அப்பொழுது யாவே இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப கடவுள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ராயலின் ராஜா யோசுவாவை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் என்று நான் உமக்கு சொல்லலையா? இவன் சொல்ல மாட்டான் நன்மையாக. போமண்டு போட்டு இப்ப சொல்றான் ஜனங்கள் எல்லாரையும் வீட்டை போட்டான். மத்தியா இவன் இப்படித்தான். மெகாயா தங்கட விருப்பம் செய்ய வேண்டிய ஆக்களுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை தேவை. பொய்யின் ஆலோசனை. ஏன் தங்கட விருப்பம் செய்ய அப்படியான ஆக்கள் தேவை. அவங்களுக்கு பட்டரும் ஜாமும் பூச. கள்ளத்துக்கு எதிரிகள் அவனுக்கு கீழே இருந்து 400 பேர் படுகள்ளங்கள். நீர் போமாட்டு சொல்லிட்டாங்க. யாவை உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. மெகாயா கூப்பிடுறான். இங்க கதை நடக்குது. இத போல ஒரு எவ்வளவு யாவையின் இருதயத்தை கண்டுகொள்ளலாம். யாவை வஞ்சிப்பாரா? வஞ்சிப்பாராவா? நீ உண்மையை விரும்பி கீழ்ப்படியாவிட்டால் முதலாவது ஆளாக உன்னை வஞ்சிப்பது பேர்ல யெகோவா யேசுவாவின் டாடி. எனக்கு தெரியாது. தெரியாட்டி இன்னும் நல்ல வஞ்சிக்கப்படுவாய். அவரால் 5-10 நிமிஷம் வேத புத்தகத்தை வாசி போட்டு தோண்டி படிக்கிறதில்லை, ஆராய்ந்து படிக்கிறதில்லை. அது பிள்ளையா, இது பிள்ளையா, அது சரியா, இது சரியா, அதை நீங்க ஏற்றுக்கொள்றது இல்லையா, இதை நீங்க நம்புறது இல்லையா? அப்ப வேத புத்தகத்தில் எதை நம்புறீங்க? இதான உங்களோட பேச்சு. 5-10 நிமிஷம் தோண்டி படிக்கிறது இல்ல. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தமிழ்நாடு, செங்கல்பட்டு, இவைகள் எல்லார பிரசங்கங்கள். ஏஞ்சல் டிவி, ஏஞ்சல் கேட்டு கேட்டு சாம்பார் எல்லாம் அடைச்சு காதுல. அப்பொழுது அவன் சொன்னது, யெகோவாவின் வார்த்தைகளும் யெகோவா தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறதை பரம சேனையெல்லாம் அவரிடம், அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதையும்
கண்டேன். யார் சொல்வது? மேகாயா. They see. They are called seers. Prophets and அந்த நாளில் கூப்பிடுறதுல seer. SWR. அப்பொழுது யெகோவா ஆகாப், இவன் தான் இஸ்ராயேலின் ராஜா ஆகாப். இஸ்ராயேல் ராஜா ஆகாப் போய் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டது. யார்? யாவே. இவன் அங்க போய் யுத்தத்தில் மாண்டு போக பிறண்டு போக ஆகா, யார் அவனுக்கு போய் போதனை செய்வீங்க? திரளான வானசேனை நீக்குது, பரமசேனை. இத பார்க்கிறான் மேகாயா. அப்பொழுது 21 ஒரு ஆவி புறப்பட்டு வந்து யெகோவாவுக்கு முன்பாக நின்று, ஆவி இல்லைன்னு சொல்ல போறியா? அந்த ஆவி வந்து யெகோவாவுக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன், நான் கதைப்பேன் அவனோட ஆகாபோட. ரைட்? எதனால் எப்படிப்பட்ட போதனை செய்ய போறாய்? எதனால் அவனை விழுத்தாட்ட போறாய் என்று யாவை கேட்டார். 22 அப்பொழுது அந்த ஆவி, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் வாயிலே பொய்யின் ஆவியாக இருப்பேன். ஒரு ஆவி எல்லார வாயிலே பொய்யின் ஆவியாக. 400 ஆவி புறப்பட்டு போனது. இதப்படி இது பொய்யின் ஆவியாக அவர் வாயிலை தங்குவேன். பாவம் செய்கிறதுக்கு அநேகர் பேர் அதை செய்கிறான் என்று அவங்களை பின்பற்றாது. பாகமத்தில் இருக்கு, do not join a multitude to commit sin. தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாது இருப்பாயாக. பார்த்தீங்களோ, எல்லாரும் உண்டத்தை செவிக்கிறாங்க, நானும் செவிப்பேன். எல்லாரும் சூரிய நாள்ல ஆராதனை வைப்பா, நானும் சூரிய நாள்ல ஆராதனை வைப்பேன். வெள்ளக்காரன் செய்கிறான், அவனுக்கு தெரியாதா? எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாகி இருப்பேன் என்பது. அதற்கு அவர் யார்? யெகோவா. நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய். போய் அப்படியே செய். அசுத்தாவிகளை வைத்து தம்முடைய வேலையை நடப்பிக்கிறார். யெகோவா அவரு மகனும்
ஞாபகம் இருக்கா? சகலமும் அவரை சேவிக்கும். சகலமும் அவரை சேவிக்கும். பார்வோன் விடமாட்டேன் 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 இஸ்ரவேலே என்று சொல்ல யார பக்கத்துல பால் விழுது பந்து? யெகோவா. அவர் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதங்களை பெருக பண்ணுவார். அதற்காகவே அவன் பிடிவாதத்தை அனுமதித்தார். நான் கையை நீட்டி உன்னை பொசுக்கி இருப்பேன். என் அற்புதங்கள் பெருகும்படி நான் அனுமதித்தேன். அவரோட சுரண்ட போகவா? டேடியோட நல்லா இருக்கு. இருபத்தி 23 ஆதலால் யாவே பொய்யின் ஆவியை, முதலாவது ஆவி தான் உங்களுக்கு சொன்னது, பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய 400 பேர் இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். ஒவ்வொரு வாயிலும் பொய்யினாவை எப்படிப்பட்டவர்கள் உலகெங்கும் கிறிஸ்தவ சர்ச் சபைகளிலே வெளியிலே தீர்க்கதரிசிகள், உள்ளே கள்ளர்கள், நாவிலே பொய். ஒரு ஆளுக்கு சொன்ன இந்தியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஊழியக்காரனாக்குவேன். முடிவு பெரிய கள்ளன். ஒரு பிள்ளையில வாழ்க்கையை எடுத்து இதான் நடக்குது. ஒரு பொய்யினாவே 400 பேர் வாயில தங்கினா என்ன கதி? ஆதலால் யெகோவா பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசி எல்லாருடைய வாயில கட்டளையிட்டார். யாவை உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனாவின் மகனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து, இவன் அடுத்த ஒரு கள்ளனும் கொள்ளைக்காரனும், இவனுக்கு பக்கத்தில் இருந்தாக்கள் தானே, இவன் தான் மிக கூட்டி வர போனவன். அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீயும் அதே மாதிரி சொல்ல வேணுமா என்ற சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாக்கு ஒரு அரைஞ்சு போட்டான். உண்மையான வார்த்தையை, யாவையின் வார்த்தையை சொன்ன மிகாவுக்கு விழுந்தது பலார். யாவையினுடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்ததென்றான். விளங்கினதா? அதப்படி உன்னோட மட்டும்தானா ஆவி இருக்கு? என்ன ஒப்ப விட்டு போனது? இவனுக்கு போட்டிருக்கணும் மொங்க. இவன் சிதேக்கியாக்கு
எப்படி வாசிக்கிறேன்? உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆகாப் நம்ப மாட்டான். பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒன்றை சொன்னா நம்பிடுவாங்க. இதான் இன்றைய கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்கள். அவனுக்கு அரைஞ்சு போட்டான் உண்மை சொன்னவன் மேகாயாவுக்கு. அதற்கு மிகாயா, நீ ஒழித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்த நாளிலே அதை காண்பாய். அப்ப மிகாயா சொன்னான், அற வேண்டியவன் சிதைக்க, நீ போய் ஒழிக்க வேண்டிய இடத்துல ஒழிச்சுக்கொள். கடா ஒழிச்சு இருக்கிற நேரம் நான் என்ன சொன்னேன் உனக்கு விளக்கப்பா. இவனை சிறைச்சாலையிலே யார் இவனை மிகாயாவை சிறைச்சாலையிலே பார்த்து நான் சமாதானத்தோடு வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் சாப்பாடை சோறு கறி இடுக்கத்தின் தண்ணீரையும், அதாவது தாராளமாய் அல்ல, சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார். இவன் ஆகாப் ராஜா கள்ளன், பொய்யன், சமாதானத்தோடு திரும்பி வேற போறாரா? அதுவரைக்கும் மிகாயா சிறைச்சாலையிலே இருக்க வேண்டும். மிகாயா வாதை துறக்கிறான். நீர் சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்மையானால் யாவை என்னை கொண்டு பேசவில்லை என்று சொல்லி ஜனங்களை நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றார். Oh, you want to come back in peace? That means God has not spoken through me. நீ சமாதானத்தோடு வந்தால் யாவை என்ன மூலமாய் பேசவில்லை. ஜனங்கள் எல்லாரும் கேளுங்க. அங்கார நடந்தது நீ வீட்டை வாசிச்சு பார். அருந்தப்பு தப்பினான் யோசபாத். வேஷம் மாறிட்டு போனவன் இந்த கழுதையோட, யார்? ஆகாபோட. யாவையின் சொற்களுக்கு கீழ்ப்படியாது. ஆகாபை வஞ்சிக்க ஒரு ஆவியை தேவன் அனுப்பினார். யாரு நம்புவாங்களா? எகிப்தில இருந்து தமக்கென்ற ஒரு ஜனத்தை அழைத்து விடுவித்து வழியிலே விசுவாசியாதவர்களை கொன்று போட்டார். நம்புவியா? People don't want to believe you. Oh, yes, நல்லவர், நல்லவர். இந்தியா, ஸ்ரீலங்கா, யூரோப், அமெரிக்கா, கனடா, எங்கெங்க தமிழாக இருக்கிறாங்க மட்டாக்கள் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை யாருன்னு தெரியாது.
பொய்யின் ஆவிகள், மாயமாலத்தின் ஆவிகள் ஒரு கேரக்டராயிருந்து இருதயத்திலே மாயமாலம் நாத்தானியேலுக்கு இருக்கவில்லை. அதுக்கு பிறகு the demon of hypocrisy comes. ஒன்றோ ரெண்டோ பலதோ. அதுக்கு பிறகு அவர்களால் மாயமானம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. மாமிசத்திலே தொடங்கி அசுத்தாவிகள் குடியிருப்பாக முடியும். அந்த அசுத்தாவிகள் போகாமல் மாயமால அசுத்தாவிகள் இவருடைய வெளியில் வாழ்க்கை ஒருவரும் சரிப்பட வைக்க முடியாது. அவர்கள் இயேசுவுக்கு பின்னால போறேன்னு சொல்லலாம். பலருக்கு எடுத்து என்ன சரியா அப்படியா நாங்க ஜெபம் பண்ணுவோம். அட்டி பண்ணு ஜபம். கொச்ச கடையில இருந்து தூத்துக்குடி மட்டும் ஜபம் பண்ணு. சுத்தம் மாயமானம். இப்படிப்பட்டார்கள் தான் மோதினது இயேசுவோட. தாங்களும் உள்ளே போகாமல் ஜனங்களையும் போக விடாமல் ராஜ்யத்தை கதவை அடைத்து போட்டார்கள். வருஷங்களுக்கு முன்பு மாயமானம் இப்படி புளிச்ச போல தயிர்மாயிரி இருந்தால் யூத சபையிலே புறஜாதிகளின் கூட்டமாகிய வெளியாலே தெரியாதனமாய் கூப்பிடப்படுகிற சர்ச் எவ்வளவு புழுத்து போயிருக்குது. வாய் திறந்தா போய், வாய் திறந்தால் மாயமானம் உள்ள வாக்கை. மாயமானம் உள்ளவர்கள் அந்த ஆவியினால் எப்படிப்பட்டு இருப்பார்கள்? மாயமாலத்தின் ஆவிகள் பயங்கரம். மனம் திரும்பப்படாது. தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே வைக்க விடாது. தங்கள் சொந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஏதோ காசு கொடுத்து டாஃபி பண்ற மாதிரி கடையிலே தேவனை பாவிப்பார்கள். அவர் பாவிக்க விட மாட்டார். பயன்படுத்த பெரிய பரிந்து பேசுவார்கள் அப்படி இருக்கிறார்கள். உலகத்தார். அதுக்கு பிறகு வருவோம் மாயமாலத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி. ஏற்கனவே நான் வாய்ச்சேன். கோபங்கள் மாமிசத்திலே தொடங்கலாம். தாப்பனுக்கு இருந்த கோபம், தாய்க்கு இருந்த கோபம். ஒரு பிள்ளை எனக்கு சொல்லும், தாய் சின்னும் அப்படிப்படி என்று பெறலை அட்டியண்டா சம்பராட்டி. அந்த கோபத்தோடு அடிக்கும் நேரம் அந்த தாய்க்குள்ளே இருந்த கோபத்தின் ஆவி அந்த கோபத்தினூடாக அட்டி வாங்குற பிள்ளை கூடாக வரலாம்.
இது என் வாயினாலே வந்தது. ஒரு பிள்ளையையும் ஒரு தாயோ தகப்பனோ கட்டும் கோபத்தோடு கண்டிக்க கூடாது, பெருமை கையாளக்கூடாது. நோ, டேவிட் சொன்னான், உமது கோபத்திலே என்னை தாண்டியது. That is a very good place. அந்த கோபத்தினாகி அந்த பிள்ளைக்குள்ளே போக. I didn't premeditate on this. திருந்து மடிக்கு அடிக்காலும் பெருமை கையாளாதவன் பிள்ளையை பயக்கிறான். கோபத்திலே அடிக்கக்கூடாது. So the demon of anger, சிலர் கோபம் வந்தால் புருஷன்மார் கோப்பையோ பானையோ எடுத்து எறிஞ்சு போடுவார், எதையாவது அடிச்சு போடுவார். மாமிசத்திலே இருக்கிறது கோபம், சந்ததியிலே வந்தது சாபம். Now you have the demon. மாமிசம் plus demon spirit. அந்த சாபத்துக்கு சந்ததியின் சாபத்திலே வந்தது. இவர்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் அந்த வந்த சந்ததியின் சாபம், கோபம் என்கிற சாபம் உடைக்கப்படாமல் இயேசுவின் பேரிலே அதில் இருந்து விடுதலை இல்லை. உனக்கு அப்படி இருக்கா? இங்கேயா, இலங்கையில், வெளியூரில் நீ விடுதலை அடையலாம். இப்பொழுது நான் சொல்வதை திருப்பி சொல்லு. கோபம், கடுங்கோபம் தரமான ஒரு சுவாபம் பிசாசின். கடுங்கோபத்தோடு குற்றஞ்சாட்டம் அவன் பூமிக்கு வந்திருக்கிறான். வெளிப்படை புத்தகம் சொல்லு, எனக்கு பின்னால உனக்கு அந்த பிரச்சனை இருந்த அதுவே இந்த தேவன், என்னுடைய தேவன் சந்ததி மூலம் என்னை வந்து பிடித்துக் கொண்ட பெற்றார் மூலம் வந்த இந்த கோபம், இந்த சாபம் இயேசுவின் பேரில் என்னை விடுதலையாக்கிறேன். அந்த சாபத்தை உடைக்கிறேன். இன்றைக்கு இயேசுவா எனக்காய் சாபமானார். அந்த பேரிலே உடைக்கிறேன், என்னை விடுதலையாக்கிறேன். ஆமென். That's it.
There is no other way. பழிவாங்குமாகவே அம்னன் தாமரை கடந்து போட்டான். அவள் இல்லாம நான் இருக்கிறேன். ஐயோ, என்னாலே இல்லாது. டேவிட் அவளை தாமரை அனுப்பி வச்சான். உடல் உறவு முடிந்தது. அவளை பிடிச்சு கழிச்சு விட்டான். Once the Amnon's brother Absalom, அவன் கேள்விப்பட்டு he started to உள்ளுக்கு வச்சு to take revenge. Amnon பழிவாங்குமாவி. பழிவாங்குதல் யாவைக்குரியது, எங்களுக்குரியது. அந்த ஆவி வந்து பிடிச்சதோ பள்ளி வாங்கியே தேர்வார். Demon of revenge. தேவன் அதை செய்வார். நாங்க அதுக்குள்ள இறங்க கூடாது. நாபாலை அபிகைலின் புருஷன் தரமான ஒரு முட்டாள். அவனோட கொஞ்சம் சாப்பாடு கேட்டான். டேவிட் கொஞ்சம் பேர் அவன் மீசையை மலிஞ்சு தாரியை மலிஞ்சு போட்டு அனுப்பி விட்டான். இவனுக்கு கோபம் உண்டது. அவனை போய் கொல்ல இடையிலே அபிகையில் சந்தித்தார். ராஜாக்கு இந்த இது கோபம் தொடர்ந்து இருந்தால் பழிவாங்குதல் போய் முடியும். அபிகையில் இடையிலே புத்திமதி சொன்னபடியால் அவன் தடுக்கப்பட்டான். நாளைக்கு நீர் ராஜாவாக போறீர், உமக்கே இந்த வேலை. அப்படியாய் தேவி தன்னை நிப்பாட்டினது. அபிகையில் அந்த நேரத்திலே யாவையின் இடத்திலே இருந்து வந்ததென்று அறிந்தான். இந்த பிரச்சனையிலே ஈடுபடாமல் உன் மூலமாக என்னை நிப்பாட்டிய யாவை மகிமை உள்ளவர். சோம்பேறித்தனத்தின் ஆவி. Well, I think I will stop over there. We will continue. Demon of laziness. Puttichado. They will most like they want to sleep. They won't study. They won't read. They won't
வேதத்தை ஆராய்ந்து பார்க்க நேரமில்லை. லேசி. கையை முடக்கி கொண்டு தூங்குவாயா? நான் லேசி பேர். நான் வேலை செய்யறாங்க களைப்படந்து தூங்குவது. I'm not talking about that. But there are lazy people. ஒருதனுக்கு you lazy servant. கடைசி பேங்க்லயாவது போட்டிருக்கணும். நான் கொடுத்த காசை கொண்டே தோண்டி போட்டு வச்சனியா? இந்த லேசினஸ் சோமரித்தன ஆவி ஒருவரை பிடிச்சால் ராஜ்யத்தை மேலே செய்ய முடியாது. இந்த ஆவிகள் கொஞ்சம் சொல்லிக் கொண்டு போறேன். கடைசியா சொல்லும் அந்த ஆவி உன்னை எந்த இடத்திலே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வார்த்தையை கேட்டு வெளிச்சம் அடைந்து உன் பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு உன் புருஷன் விடுதலையாக்கப்பட்டு எப்படியாய் சந்தோஷத்தோடு கேட்கிறாயோ கேட்டாயோ, இந்த கடைசி ஆவி உன்னை கொத்தண்டு இந்த பாம்பு கொத்தி உன்னை வெளியாலை கொண்டு போகும். அதுக்கு முதல்ல வார்த்தை கேட்ட உடனே உடனடியாய் கால் பண்ணுவாய், சந்தோஷத்தோடு சொல்லுவாய், எப்படி நான் கேட்கவில்லை, இந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல வாய்க்கு இல்லை. அதான் கடைசி பாம்பு, கடைசி அசுத்தாவே புட்டிச்சதோ நீயும் வழியே அல்லது புருஷனும் பிள்ளைகளும் எவரும் வழியாலே அதை மேற்கொள்வது மகா கஷ்டம். அந்த ஆவியினால் பிடிபட்டவர்கள் உன் வீட்டுக்கு வருவார்கள். நீ இப்ப போறலையா? அதான் நல்ல செம்மா நான் எப்பயோ செய்து நீங்க எடுத்த முடிவு நல்லது. பட்டருக்கு மேலே ஜாமம் போட்டு விடும். அந்த பாம்பினாலே கொத்தப்பட்ட இந்த கடைசி பாம்பு எது? அந்த பாம்பு பொறுத்திருப்போம். Receive the blessings. Yavreka Yehova Smareka. Yair Yehova Banavileka Viuleka. Eza Yehova Banavileka Vazamika Shalom. Yehova உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க உங்களோடு கிருபையாயிருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்தார்கள். ஆவிகள் நிஜமானது, பிசாசின் வேலையாட்கள். உடல் இல்லை, சித்தமுண்டு, இருதயமுண்டு, மனமுண்டு, வாஞ்சையுண்டு, அன்புண்டு, கோபமுண்டு.
நாட்கள் நாங்கள் ஜெயம் பண்ணுவோம். மாமிசம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பிசாசுகள் இயேசுவின் பெயரிலே துரத்தப்பட வேண்டும். விசுவாசிகளை தொடரும் முதல் அடையாளம் என் பெயரினாலே பிசாசுகளை துரத்துவார். God bless you.